சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கிற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையில் வெளிக்கொண்டு வந்த கிளிநொச்சியினுடைய தென்னங்காணி பிரச்சனை சம்பந்தமாக அல்ல அந்த ஊழல் சம்பந்தமாக வெளிக்கொண்டு வந்த பிரச்சனை ஜனாதிபதியினுடைய காது வரைக்கும் போயிருப்பதாக ஊடக பரப்பில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எடுத்து வைத்துள்ள இந்த முயற்சி அல்லது இந்த ஊழலுக்கு எதிரான இந்த நடவடிக்கை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கிற அர்ச்சுனா ராமநாதன் அண்மையில் இடம்பெற்ற கிளிநொச்சி டிசிசி கூட்டத்தில் இந்த திருவையாறு தென்னந்தோட்ட பிரச்சனை, அதே மாதிரி கச்சான் தோட்ட பிரச்சனை சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். இது சம்பந்தமான ஊழல் இடம்பெற்றிருக்கிறது, இதுக்கு நடந்தது என்ன சம்பந்தமாக. இது இப்போ சமூக ஊடகங்களில் பெரிய ஒரு ரெண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயமாகத்தான் இந்த விஷயம் இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமுமே பேசு பொருளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் சமூக ஊடகங்கள் அவதானிச்சிங்கன்னா தெரியும். இந்த நிறைய இடங்களில் தரக்குறைவாக பகிர்ந்த அல்ல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை தரக்குறைவாக பகிர்ந்த ஊடகங்களுக்கு கீழே போய் எழுதினது, அதாவது கீழே கொமெண்ட் பண்ணினாக்கள், அதை கருத்துட்டாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவுக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை நல்லவர் அப்படின்னு சொல்லியும் இந்த ஊடகங்கள் கேவலமாக எழுதுகின்றன அல்ல கேவலமாக செய்திகளை பரப்புகின்றது அப்படின்றதுக்கு என்ற அந்த கொமெண்ட்டை நிறைய பேர் கீழே கொடுத்துருந்தாங்க. நிறைய இடங்களில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேட்ட விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய ஊடக பரப்பில் இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த விஷயம் சம்பந்தமாக அமைச்சர் சந்திரசேகரர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். நான் யாரோடும் சண்டைக்கு போவன் கிடையாது, நான் ஒரு அன்பான மனிதன் அப்படின்னு சொல்லி தன்னால் அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தை கொண்டு நடத்துவதற்காக தான் அப்படி ஒரு நடவடிக்கைகளை போன மாதிரி அவர் ஒரு கருத்தை ஊடகங்களிடம் பாய்ந்திருக்கிறாரு. அந்த கருத்துக்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் தான் சொல்ல கருத்தை திரிவுபடுத்தப்பட்டதாக சொல்லி ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை வெளியிலே அனுப்புவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்ற விஷயங்கள் சம்பந்தமாக இது ஒரு திரிவுபட்ட நிலையில் தனக்கும் கட்சிக்கும் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால தான் தன்னை இப்படி சொல்கிறாங்க, தன் மீது கருத்து பகிர்றாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய கட்சிக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு ஊடக அறிக்கையை இப்போ காலையில் பாய்ந்திருக்கிறாரு திரு ரஜீவன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர். இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயத்தை காணக்கூடியதாக இருந்தது. ஊடகங்களில் இந்த நடந்த திருவையாறு பிரச்சனை, டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு ஊழலை கொண்டு வந்த பொழுது அந்த ஊழலை தட்டி கேட்க வேண்டிய அரசாங்கமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த ஊழலை தட்டி கேட்காமல் விட்டதன் விளைவாக இது ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு சென்றிருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களை தொடர்பு கொண்டு நடந்த பிரச்சனை சம்பந்தமாக கேட்டதாகவும் அமைச்சர் சந்திரசேகரன் இது சம்பந்தமாக தான் ஜனாதிபதி அவர்களுக்கு விளக்கம் அளித்ததாகவும் ஊடக பரப்பில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவிக்கொண்டிருக்கிறது. அந்தளவுக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எடுத்து வச்ச இந்த முயற்சி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பேசு பொருளாக அமைஞ்சிருக்கிறது அப்படின்றதில் மாற்று கருத்தில். இதில் நாளைக்கு அல்லது நாளை மறுதினமோ அல்லது அடுத்த பாராளுமன்ற அமர்வுகள்லையோ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் நிச்சயமாக முறைப்பாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி. பாராளுமன்றத்தில் இந்த முறைப்பாடு கொண்டு போய் சேர்க்கப்படுமாயின், இந்த முறைப்பாடு எடுக்கப்படுமாயின் நிறைய பேரினுடைய தலை உருளும். அது மட்டும் இல்லாமல் இந்த முறைப்பாடு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் கொடுக்கப்படுமாயின், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய விசாரணைக்கு அது செல்லுமாக இருந்தால் இந்த காணிகள் எப்படி ஏமாற்றப்பட்டு
ஏமாற்றப்பட்டுள்ள இந்த உரங்கள் ஏமாற்றப்பட்டு விற்கப்பட்டிருக்கிறது, இதுக்கான பணம் பெறப்பட்டிருக்கிறது, இந்த பணத்துக்கு என்ன நடந்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தில் இருந்து எல்லா விஷயங்களும் தீவிரமாக விசாரணை செய்யப்படும். ஓடின ஆற மறைச்சி அணையை கட்டி அதுக்குள்ளே ஊழல் செஞ்சு பணம் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அந்த விஷயம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் அங்கேயும் நிறைய பேருடைய தலைகள் உருளுவதற்கான வாய்ப்புகள் இப்போ உருவாகி இருக்கிறது. அப்படின்ற பொழுது நிறைய பேருக்கு இது பெரிய ஒரு தலைவலியாக இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யாருன்னு சொன்னால் கிளிநொச்சியினுடைய ஜியா பிரதேச செயலாளராக அவரை பிடிச்சி விசாரணை செஞ்சால், முரளிதரன் அவரை பிடிச்சி விசாரணை செஞ்சால், அவர் இதுக்கு யார் பின்புலமாக இருந்தாங்களோ அந்த அரசியல்வாதியை கையை காட்டுவார். அந்த அரசியல்வாதி யாருக்கு செய்ய சொன்னாரோ அவருக்கு பிரச்சனையாகும். அப்படி நிறைய பிரச்சனைகள் இதுக்குள்ள இருக்குது. இதனால் இது ஒரு சின்ன பிரச்சனை அப்படி என்று சொல்லி அன்றைக்கு கூட்டத்தை நடத்தணும் என்றதுக்காக அமைச்சர் சந்திரசேகரன் அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் அவர் செஞ்சது தவறு அப்படின்றது அவருடைய கட்சியின் ஊடாக மட்டுமின்றி அவருக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அவருடைய கட்சியில் இருக்கின்ற எல்லோருமே இப்போ ஓரளவுக்கு புரிந்து கொண்டு அவர்களுடைய சமூக ஊடகங்களில் பகிர்வுகளை போட தொடங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை இப்போ ஜனாதிபதி அவர்களுக்கு தெரியப்படுகின்ற பட்சத்தில் நாளைக்கு அமைச்சருக்கு இது பிரச்சனை ஆகலாம். அமைச்சர் இதுக்கு சரியான விளக்கத்தை ஜனாதிபதி கொடுக்க வேண்டி வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால வெகு விரைவில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்னென்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எடுத்த இந்த முயற்சியால் பலரனுடைய தலைகள் இப்போ உருள தொடங்கி இருக்கிறது. பலர் யோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டது, நிறைய பேர் மன அமைதியின்மை அல்லது மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறாங்க. ஆக அதான் ஏற்கனவே நான் நேற்று சொன்ன ஒரு வீடியோவில் சொன்னதான், ஒரு ஃபைலில் ஒரு கேள்வி கேட்க வலிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பேர் தலை உருளுதுன்னு சொன்னால் இன்னமும் மிகுதி ஃபைலுகள் அல்லது மிகுதி கேள்விகளை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேட்டிருந்தா எத்தனை பேர் தலை உருளும் அப்படின்றது தெரியும். இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் அண்மையில் ஒரு சமூக ஊடகம் ஒன்றில் ஒரு செய்தி ஒன்றா படிக்கக்கூடிய இருந்தது. வடபகுதியில் இருக்கின்ற ஊழல்வாதிகளை அல்லது வடபகுதியில் இருக்கின்ற ஊழல்கள் இல்லாத ஒரு யாழ்ப்பாணமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வடபகுதியில் ஊழல்களுக்கு பொறுப்பாக அந்த ஊழலினுடைய தலைமை அதிகாரியாக அல்லது தலைமை பொறுப்பாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களிடம் அந்த பணியை கொடுத்தா நிச்சயமாக வடபகுதியில் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் அல்லது வடபகுதியில் ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் அல்லது வடபகுதியில் ஊழலற்ற எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நல்ல ஒரு சுபுட்சமான வடபகுதியை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் உருவாக்குவார் அப்படின்ற ஒரு செய்தி சமூக ஊடகத்தில் பகிரப்பட்டிருந்தது. உண்மையில் அந்த செய்தி வரவேற்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு ஊழலுக்கு வடபகுதி ஊழலுக்கு மேலே தென்பகுதியில் இருக்கிற ஊழல்கள் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் வடபகுதியில் இருக்கின்ற ஊழல்வாதிகளை தான் இன்னமும் கை வைக்காமல் இருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி அரசியல்வாதிகளினுடைய தலையீடு இருக்கா என்னென்னு விளங்கல. அந்தளவுக்கு வடபகுதியில் ஊழல்கள் தலைவிரித்து ஆடுவதனால தான் இன்று வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வடபகுதியில் முன்னேற்றம் இல்லை. தென்பகுதியில் அவ்வளவு முன்னேற்றம் இருக்கிறது. வருகிறது பணம், வர்ற பணம் அவளாம் ஊழல்வாதிகள் தங்களுடைய பொக்கெட்டில் போடுறாங்க, தங்களுடைய வங்கி நிதியை நிரப்புறாங்க. ஆனால் எந்த ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் நடக்கல. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு சின்ன விஷயம், இந்த தென்னங்கண்டு கதை தான், இப்போ ஒரு சின்ன விஷயம் தென்னங்கண்டு கதைக்கே இவ்வளவு ஆடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, இன்னும் எத்தனை திணைக்கடங்களுக்குள்ள எவ்வளவு இதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கும் அப்படின்றது உடனடியாக எதுவுமே முடிக்க இயலாது. கொஞ்சமாக தான் முடிக்கலாம். ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தலைமை அதிகாரி, ஊழல்களுக்கான தலைமை அதிகாரியாக அல்லது ஒரு வடபகுதிக்கான தலைமை பொறுப்பை, ஊழல்களுக்கான தலைமை பொறுப்பை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களிடம் கொடுத்தா எங்களுடைய வடபகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை.
சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா தெரியாது. கொடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.